நான் முதலமைச்சர் கேட்ட கேள்வி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அங்கே வெள்ளம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க நிவாரணமா. சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு. அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அது என்ன 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? என்ன பாரபட்சம் அது? சென்னைக்கு ஒரு நீதி, கடலூருக்கு ஒரு நீதி, திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா? ஏன் சென்னையில் மக்கள் எல்லாம் அங்கே என்ன புண்ணியம் பண்ணியிருக்கவங்களா, இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பாவம் பண்ணியிருக்கவங்களா? அங்கே 6000 ரூபாய், இங்கே 2000 ரூபாய்னா என்ன அது? அப்போ உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலாக நான் பார்க்குறேன். நான் எல்லாத்துக்கும் சமமான நீங்கள் கொடுக்கணும் தானே. நீங்கள் கொடுக்கத்தான் 2000 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது. அவ்வளோ வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும், செய்ய முடியல. அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் நிறைந்த மாவட்டம், பல்வேறு பயிர்கள்லாம் இதாகிடுச்சு, நாசமாகிடுச்சு. ஆனால் அரசு இது வரைக்கும் செவி சாய்க்கல. நீங்கள் வலியுறுத்துங்க. அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பெங்கல் புயல் பிறகு இன்னும் எந்த பகுதிக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது, கடலூர் மாவட்டத்துக்கும் சரி, கள்ளக்குறிச்சியும் சரி, திருவண்ணாமலையும் சரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் சேரலை. விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் சேரலை. நாங்கள் போய் செய்தி வந்துட்டு இருக்குது. இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அதாவது இந்த வெள்ளம், அதாவது திமுக அரசால் நடந்த வெள்ளம், தென்பெண்ணையில் திமுக அரசால் நடந்த வெள்ளம். அது சாத்தனூர் அணையை விடிய காலையில் முன் அறிவிப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட திறந்ததுனால 1,70,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் அவங்க வீடு நாசமாயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால, தென்பெண்ணை வெள்ளத்தினால 19 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த பெங்கல் புயல்னால கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் இறந்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் எந்த போய் சேரலை. இன்னும் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க.